அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அசாசியாத்துல் முஸ்லிம் என்ற நூலினூடாக நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் படித்தும் இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அந்த நூலிலே நாங்கள் இதுவரைக்கும் அகீதா சம்பந்தமான ஒரு பகுதியை நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இப்போ அகீதா சம்பந்தமான பகுதியில் நாங்கள் எந்த தலைப்பை படித்து கொண்டு இருக்கிறோம்? ரசூல்மார்களை பற்றி அஹ்காமுல் ஈமான், அர்கானுல் ஈமான் என்ற பகுதியை படித்து கொண்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் நினைவூட்டினோம், இந்த அர்கானுல் ஈமான் என்ற பகுதியை நாங்கள் ஏன் படிக்கணும், ஏன் தெரிந்து கொள்ளணும், ஏன் நாங்கள் அடிக்கடி பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். எதற்காக வேண்டி நாங்கள் படிக்கணும்? எங்களுடைய ஈமானை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி. ஈமான் என்பது நம்பிக்கை இல்லையா? சிறு வயதிலிருந்தே நாங்கள் சில வரலாறுகள், சில கதைகள் இல்லையா, சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், இவைகளையெல்லாம் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வளர்ந்த எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நான் அறிந்தவைகள், நம்ப வேண்டியவைகள், அவைகள் எல்லாம் சரிதானா? அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை நான் வைத்திருப்பது சரியா? நாங்கள் அல் ஈமானு பில்லா என்ற பகுதி மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது என்னது? அல் ஈமான் பில் மலாயிகா. இப்போ மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வதன் மூலமாக, அந்த பகுதியை நாங்கள் படித்ததன் மூலமாக, வானவர்கள்னா யாரு, அவங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, அவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை, அவங்களுடைய படைகோலம் என்ன, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். அப்போ சில நேரங்களில் வானவர்களை பற்றிய தவறான கதைகள், தவறான செய்திகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ அவைகள்லாம் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்? அவைகள்லாம் எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் எடுத்து விடலாம். ரைட். மூன்றாவது நாங்கள் என்ன படித்தோம்? குத்துப், வேதங்கள். வேதங்களை பற்றி ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். நாலாவது என்ன படித்தோம்? அல் ஈமான் பிர் ரசூல். அப்போ ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது. இப்போ ரசூல்மார்களை எவ்வாறு நம்ப வேண்டும்? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நம்பியிருக்கிறேன். அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? குர்ஆனில் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள்? குர்ஆனில் சொல்லப்படாத தூதர்கள் இல்லையா, நபிமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இவர்களை பற்றிய நம்பிக்கை என்னிடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த பகுதியெல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டோம், அதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். சரி, ஐந்தாவது இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாள், இறுதி நாள். இதை கொண்டு ஈமான் கொள்வது, இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். சரி, அப்ப மறுமை, அதாவது இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதி, ஒரு மூமின் எவ்வாறு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? முடிந்துவிடும். உலக வாழ்க்கை ஒரு நாளைக்கு மொத்தமாக முடிந்துவிடும், உலகமே அழிந்துவிடும் என்பதை ஒரு மூமின் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் பில்யோமில் ஆகிர், அல்யோமில் ஆகிர் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. இறுதி நாள், அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஒரு நாள் கிடையாது. அந்த நாளுடன் இந்த உலகம் அழிந்துவிடும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா படைப்புகளை எழுப்புவான், அவர்களுக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையை கொடுப்பான். அந்த வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதே போன்று முன்னால் வந்த சமுதாயமாக இருந்தால் அவர்களுடைய தூதர்களுக்கு வழிபட்டவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான இன்பம் இருக்கிறது. அதே போன்று யாரெல்லாம் நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனை இருக்கிறது. அப்ப இது இந்த நாளைக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையிலே அழகாக சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்.
அனைத்து ஆத்மாவும் மௌத்தை சுவிச்சி ஆகும். அப்ப மௌத்தை அடைந்தே ஆகும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் எல்லாம் வழங்கப்படுகின்ற நாள் கியாமத்துடைய நாள். எந்த கூலிகள்? இந்த உலகத்தில் நீங்க என்னென்ன அமல்கள் செய்தீர்களோ, நன்மைகள் செய்தால் அதற்குரிய கூலிகள், அல்லது அதற்கு மாற்றமாக பாவங்கள் செய்தால் பாவத்துக்குரிய கூலிகள், அவைகளெல்லாம் எங்கே வழங்கப்படும்? கியாமத்து நாளில் வழங்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு நுழைக்கப்படுகிறாரோ, ஃபகது ஃபாஸ், அவர் என்ன செய்து விடுகிறார்? வெற்றி பெற்று விடுகிறார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று பொருளாகவே காணப்படுகிறது என்று யார் சொல்கிறார்? அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் யார்? இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன், அதில் உள்ள உயிரினங்களை படைத்தவன், அவைகளுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அவைகளை பாதுகாக்கக்கூடியவன். அப்ப இந்த ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்லுகிறான். உலகம் என்றால் என்னன்னு கேட்டா மிக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இதுதான் உலகம், இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லிவிடுகிறான். சரி, இது ஒரு பகுதி. இரண்டாவது மௌஇது ஸாஅ. இந்த கியாமத்தினால் என்று சொல்றீங்களே, இது எப்பொழுது வரும்? இல்லையா? இப்போ உலகத்துக்கு ஒரு கடைசி நாள் ஒன்று இருக்குதுன்னு சொல்றீங்க, அதோட உலகம் அழிந்துவிடும். சரி, அந்த கடைசி நாள் எது அப்படின்னு கேட்டால், இந்த கடைசி நாள் எது என்பதை அல்லாஹுவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தெரியுமா யாருக்கும்? சரி, யாருக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நீண்ட ஹதீஸ் என்ன சொல்றாங்க? மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், என்னது, கேட்கப்படுவதை விட கேட்பவருக்கு அது மிகவும் அந்த தெரிந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ தெரியான்னு சொன்னாங்க. சரி, அப்போ இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது எஸ் அலூனக அனிஸ்ஸாஅ, நபியே உங்களிடத்தில் அவர்கள் கியாமத்து நாளை பற்றி கேட்கிறார்கள். ஐயான முர்சாக, இந்த கியாமத்து நாள்னா கியாமத்து நாளை பற்றி கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க? அது எப்பொழுது உண்டாகும் என்று கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, நபியை நீங்க சொல்லுங்க, அதனுடைய அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லா யுஜல்லீஹா லிவக்திஹா இல்லாஹு, அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஅதீக்கும் பக்தா, அந்த கியாமத்தினால் உங்களுக்கு திடீரென்று வரும். அந்த கியாமத்தினால் அதனுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு பெரியோர் தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ நாங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கியாமத்தினால் எப்படி உருவாகும், எப்படி வரும், திடீரென்று வரும். யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ கியாமத்தினால் வரப்போகுதுன்னு. அப்படி ஒரு நிலையில் என்ன செஞ்சிடும்? கியாமத்தினால் உண்டாகிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சரி, ஆனால் இந்த கியாமத்தினால் உருவாவதற்கு முன்னால சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். கியாமத்தினால் உண்டாகுவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் என்ன செய்யும்? ஏற்படும். இந்த சில அடையாளங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளில் சிலது நடந்து விட்டது, சிலது என்னது? நடந்து விட்டது. அப்ப சிலது நடந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? நாங்க எங்க இருக்கிறோம்? எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? அதாவது உலக அதாவது கடைசி நாளுக்கு அண்மித்த பகுதியில் இருக்கிறோம், நெருக்கமான ஒரு பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களை சிலர் என்னது பல பிரிவுகளாக பிரிப்பார்கள். அதில் இவங்க 3 பிரிவுகளாக பிரித்து காட்டுறாங்க. ஒன்று என்னடா அல் அலாமாத்து சுகுரா, சிறிய அடையாளங்கள் என்ற ஒரு பகுதி. அல் அலாமாத்துல் உஸ்தா, நடுத்தரமான அடையாளங்கள் என்ற ஒரு பகுதி.
அல் அலாமாத்துல் குப்ரா, பெரிய அடையாளங்கள்னு ஒரு பகுதி, பெரிய அடையாளங்கள்னு ஒரு பகுதி. சரி, இதுல சிறிய அடையாளங்கள் அப்படின்னு வார நேரத்தில் அவைகள் அதிகமானவைகள் நடந்து விட்டன, அதிகமானவை நடந்து விட்டன. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது என்னது? என்னது? ஒரு ஒரு அடையாளம். என்னது? மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்று பிஅஸத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே சந்திரன் என்ன செய்யப்பட்டது? இரண்டாக பிளக்கப்பட்டது. அப்ப இதுவும் என்னது? ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இவ்வாறான அடையாளங்கள் என்ன செய்துவிட்டது? ஏற்கனவே நடந்து விட்டது. சரி, அலாமாத்துல் உஸ்தான் இவங்க பிரிக்கிற எதைன்னு கேட்டா, சில அடையாளங்கள் இருக்குது, அது ஒரு காலத்தில் நடந்துச்சு, அதுக்கு பிறகு என்னது இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் மறுபடியும் அது நடக்கும். அல்லது சில அடையாளங்கள் இருக்குது எப்படின்னா, அது ஒரு காலத்துக்கு முன்னால அது இருந்துச்சு, காலப்போக்கில் என்ன செஞ்சு அது விரிவாக தொடங்கியது, பல புதினங்களை கொண்டு வந்தது, பல தத்தவூராத்துகள் இல்லையா, பல என்னது என்ன சொல்றது, அதுல வந்து பல அதாவது நாங்க சில 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 பாவங்கள் என்ன செய்யும்டா ஒரு காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும், காலப்போக்கில் என்ன செய்யும் நவீன முறைகள் எல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்டு அது என்ன செஞ்சு விடும்? விருத்தி அடைந்து விடும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? விபச்சாரத்தை சொன்னாங்க. விபச்சாரம் அதிகரிப்பதும் மறுமை நாளுடைய அடையாளம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் விபச்சாரம் என்ற ஒரு பகுதி அப்படி பார்த்தால் அது ஒரு முறையில் இருந்துச்சு. அதுல இருந்து அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு கீழே வந்தீங்கன்னா என்ன நினைக்கும்? அது அதை விட கொஞ்சம் வித்தியாசமான இருக்கும், அது நவீன முறைகளில் காணப்படும். அப்படி அப்படி காலப்போக்கு வர 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 என்ன செய்யும்? இப்படி அதிகரித்து கொண்டே போகும். அப்ப தொடர்ச்சியாகவே காணப்படக்கூடியவைகள், தொடர்ந்தும் நடக்கக்கூடியவைகள். அப்ப இவைகள் வந்து உஸ்தா என்ற ஒரு பகுதியில் சேர்க்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு உதாரணம் சொல்லலாம்டா, தத்தாவுலுல் ஹுஃபாத் அர்ஆத் பில் புன்யான். இப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த செய்தியில அப்ப கியாமத்தினால் எப்ப நிகழும் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? மல் மஸ்ஊலு அன்ஹா அலம மினஸ்ஸாயில். கேட்கிறவரை விட கேட்கப்படுறவரை தெரிந்தவர் அல்லன்றாங்க. அப்ப யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? கேட்கிறவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், கேட்கப்பட்டவருக்கு தெரியாதுன்றாங்க. அப்ப கேட்கிறவருக்கும் தெரியுமா? தெரியாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். சரி, அப்ப அதுக்கு பின்னால் அடுத்த கேள்வி என்னது? அதனுடைய அடையாளங்கள் என்ன? அப்ப அடையாளங்களை அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? வதரல் ஹுஃபாத்தல் உராத் யததாவலூன ஃபில் புன்யான். பாதணி அணிவதற்கு வசதி இல்லாதவர்கள், ஆடு மேய்த்தவர்கள், அவங்களோட தொழிலாக தான் இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கியவர்கள், அவர்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்வார்கள். அப்ப இது வந்து முடிஞ்சா நடந்து கொண்டே இருக்குதா? தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அடையாளங்கள் எங்க போட்டிருக்கிறாங்க? உஸ்தால போட்டிருக்கிறாங்க. சரி, இதுல இன்னொரு அடையாளம்னு சொல்றாங்க. இன்னொரு அடையாளம் வஅன் தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தனது எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். இப்ப இந்த பகுதிக்கு ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னண்டா, இது வந்து சரி நேரடியாக இந்த கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டால், இன்றைய உலகத்தில் பெண்கள் தாயை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், அவர்களுடைய அவர்களுடைய அதாவது கொண்ட்ரோலுக்குள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? தாயை வைத்துக் கொண்டிருப்பதும் இந்த அடையாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த அடையாளத்துக்கு உட்பட்ட செய்தி என்பதை ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி,
பெரிய அடையாளங்கள் அப்படின்னு அந்த பகுதி வந்து இதை நாங்கள் எப்படி விளங்கணும் அப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அடையாளங்கள் என்ற ஒரு பகுதியை ஒரு 10 குறிப்பிட்டாங்க. இந்த பெரிய அடையாளங்களுக்கும் சிறிய அடையாளங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்று கேட்டால், இந்த பெரிய அடையாளம் நடக்க தொடங்கிவிட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும். என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும். அதனுடைய முடிவில் உலகம் அழிந்துவிடும். அதனுடைய முடிவில் செஞ்சிடும், உலகம் அழிந்துவிடும். அதே நேரத்தில் இந்த சிறிய அடையாளங்கள் இருக்குது, அந்த சிறிய அடையாளங்களை நாங்கள் படித்து நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் படிப்போம். படிச்சுட்டு படிச்சோத்தர் என்ன செய்யக்கூடாது? காண்றதையெல்லாம் இதுதான் அந்த அடையாளம், என்னது உலகம் முடிவு வந்துட்டா இல்லையா, இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன இதுதான். நாங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. நாங்கள் எப்படி இருக்கணும்? இதாகவும் இருக்கலாம், என்னது அல்லாஹு அலம், இதாகவும் இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க இன்றைக்கு இதை காணுவீங்க, நாளைக்கு என்ன இருக்கும்? அதை விட மோசமானது ஒன்றை காணலாம், இல்லையா? அதை விட மோசமான ஒன்றை காணலாம். சரி, அப்ப கியாமத்து நாளையில அல்லாஹு தஆலா அனைத்து படைப்பினங்களையும் எழுப்புவான். அனைத்து படைப்பினங்களையும் எதுக்காக வேண்டி எழுப்புவான்? லில் ஹிசாப், கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய சிபாரிசு கொடுக்கணும். அஷ்ஷஃபாஅத்துல் குப்ரா அல்லது அஷ்ஷஃபாஅத்துல் உதுமான்னு சொல்லக்கூடிய பெரிய சிபாரிசு யாருக்கு கொடுக்கப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்னது பெரிய சிபாரிசுண்டா? உதாரணமா என்ன? அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்கு. வேற மஹ்ஷருடைய நேரத்தில் என்னவாது? தீர்ப்பு, அதாவது கேள்வி கணக்குக்காக வேண்டி மக்கள் எழுந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் காலம் நீண்டு கொண்டு போகும், மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அங்கிருந்த நபிமார்கள், அதாவது ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தும் ஒவ்வொரு நபிமாரையும் தேடி போவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? யா நப்சி யா நப்சின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. கடைசியாக யார்கிட்ட வருவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. அந்த வந்த நேரத்தில் அனலஹான்னு சொல்லுவாங்க. அனலஹா, நான் அதற்குரியவன் தான் சொல்லுவாங்க. அப்ப சொல்லிட்டு அப்படியே சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை, அவனுடைய திருநாமங்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான். என்ன உத்தரவு? தஷஃபா, நீங்க சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவான். சிபாரிசு செய்யப்படும். சரி, இது அஷ்ஷஃபாஅத்துல் குப்ரா. இது எங்க நடக்கக்கூடியது? மஹ்ஷருடைய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். சரி, அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதுல் கௌசர் கொடுக்கப்படும், இல்லையா? ஹவுதுல் கௌசர் கொடுக்கப்படும். ஹவுதுல் கௌசர்னா என்னது? ஒரு நீர் தடாகம் கொடுக்கப்படும். அப்ப இந்த நீர் தடாகம், இது சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா ஆத்தைனா அல் கௌசர் என்ற அந்த வசனத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். வானத்தை பார்த்துவிட்டு சிரித்தவர்களாக சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், அந்த வசனத்தின் மூலமாக எனக்கு ஒரு தடாகத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னா ஆத்தைனா அல் கௌசர் என்று வரக்கூடியது. சரி, இந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய இந்த நீர் தடாகம், இதனுடைய வர்ணனைகள் ஹதீஸுகள் எங்களுக்கு பார்க்கலாம். சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, இதனுடைய 2 ஓரங்களும் தங்கத்தால் இருக்கும். எப்படி இருக்கும்? தங்கத்தால் இருக்கும். அதே நேரத்தில் நீர் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நீர் ஓடுகின்ற அந்த இடங்கள் எல்லாம் என்னது? மாணிக்க கற்கள், அதே போன்று வேற என்ன இருக்குது? முத்துக்கள், மரகதங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அந்த நீர் தடாகத்திலே காணப்படும். அதனுடைய நீர் சம்பந்தமாக இது திருமதியில் அந்த ஹதீஸ் வந்திருக்குது. இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம், சஹீஹு தர்கீபில். அந்த நீர் மிகவும் வெண்மையானதாக இருக்கும். அதனுடைய சுவை தேனை விட மிகவும் சுவையானதாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
அந்த நீர் தடாகம் ஒரு மாத காலம் பயணிக்கின்ற அளவு பெரிதானதாக இருக்கும். அதனுடைய மூளைகள் எல்லாம் சமனானதாக இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பொட்டி ஷேப்ல இருக்கும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று அதனுடைய நீர் மிகவும் வெண்மையானதாக இருக்கும். அதனுடைய வாடை, அதனுடைய வாசம் மிஸ்க் என்னது? கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமானதாக இருக்கும். அதிலே அருந்துவதற்காக வேண்டி பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட அதிகமானதாக பாத்திரங்கள் காணப்படும். அதில் யாராவது அருந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தாகமே வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது முஸ்லிம்ல வந்திருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்ல இன்னொரு செய்தியை பார்க்கலாம். அதில் அருந்துவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்கள் தங்கம் வெள்ளிகளான பாத்திரங்களாக காணப்படும். அடுத்தது இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், ஹவுதுல் கௌசருக்கு முதலாவது நான் தான் போவேன். ஏண்டா அவருடையது. இது யாருடையது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது. அவங்க தான் முதல் போவாங்க. சரி, இப்போ அங்கே போனதுக்கு பின்னால அங்கே யாரெல்லாம் அதை அருந்துகிறார்களோ அவர்களுக்கு தாகம் வராது என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு கூட்டம் வருவார்கள். அரிஃபுஹும் வ யஅரிஃபூன, நல்லா கேட்டுவாங்க. அரிஃபுஹும் வ யஅரிஃபூனனி, அவர்களை எனக்கு தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும். சும்ம யுஹாலு பைனி வ பைனஹும், எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் தடுக்கப்பட்டு விடும். அப்ப அருந்துவதற்காக வேண்டி வருவாங்க, தடை செய்யப்படுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வார்கள், இன்னஹும் மின்னி, இவங்க யாரு? இவங்க என்னை சார்ந்தவர்கள், எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்திலே சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அமிலு பஅதக், நீங்க மரணித்ததற்கு பின்னால இவங்க என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்க சொல்லப்படும். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுஹகன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பின்னால் எனது மார்க்கத்தை யார் மாற்றினார்களோ அவர்கள் தூரமாகட்டும் என்று சொல்வார்கள். இது எதில் வருது? புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. சரி, அப்ப ஷஃபாத் இருக்கிறது. அதே போல என்ன இருக்கிறது? ஹவுதுல் கௌசர். அப்ப ஹவுதுல் கௌசர்னா என்ன, அது நீர் தடாகம், அது எப்படிப்பட்டது, எந்த அமைப்பில் இருக்கிறதுன்னு நான் சுருக்கமாக பார்த்தோம். சரி, அதற்கு பின்னால யௌமுன் அதீம் தூஸனு ஃபீஹில் அமாலு பில் மீசான், அந்த நாளையில நன்மைகளை தராசை கொண்டு என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா நிறுப்பான். என்ன செய்வான்? நிறுப்பான். வயுத்தி குல்ல இன்சானின் கிதாபஹு அல்லதி யஜிது ஃபீஹி குல்லமா அமிலஹு ஃபித் துன்யா மின் ஹஸனாத் வ ஸய்யாத், அந்த நேரத்தில் அவருடைய ஏடு அவருடைய கையில் கொடுக்கப்படும். சும்மா யோசிச்சு பாருங்க, படிக்கிற காலங்களில் எங்களோட ரிப்போர்ட் இல்லையா, ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எங்களோட கிளாஸ் டீச்சரோ யாரோ கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் அந்த எல்லாருக்கும் இருக்காது. நல்லா படிக்கணும் இந்த ஆர்வம் உள்ள பிள்ளைகள், படிக்கணும் இந்த தேட்டம் உள்ள பிள்ளைகள். அப்போ அந்த நேரத்தில் உள்ளங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு படபடன்னு இருக்கும், பயமாக இருக்கும். எனது நிலை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் காணப்படுமா இல்லையா? காணப்படும். இது ஒரு உலக வாழ்க்கைக்குரிய ஒரு பகுதி. அதால் ஆக குறைஞ்சா ஃபெயில் ஆகுவாங்க, மறுபடியும் அந்த வகுப்பில் படிப்பாங்க, இவ்வளோ தூரம் முடிஞ்சுது. ஆனால் எங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகின்ற ஒரு நாள் அது. எங்களுடைய அதற்கு பின்னால் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பின்னால் அங்கே ஏதாவது பிழைத்து விட்டால், அந்த மறுமையில் ஏதாவது ஒன்று நடந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நடந்து விட்டால் அதற்கு பின்னால் எதை வைத்தும் சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளையில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு கேட்டால், அவங்களுடைய ஏடுகள் அவர்களுடைய கையிலே கொடுப்பான். இக்ரா கிதாபக், உனது ஏட்டை நீயே வாசி. கஃபா பினப்சிகல் யௌம அலைக ஹசீபா, என்னது இன்றைக்கு நீ உன்னிடத்தில் நீயே கேள்வி கேட்டுக்கொள். அன்றைய நாள் எனக்கு நான் மாத்திரம்தான் உதவி செய்து கொள்ளலாம், என்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் எனக்கு உதவி செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள். அதற்கு பின்னால
அல்லாஹு தாலா என்ன செய்வான், சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலத்தை கொண்டு வந்து வைப்பான். அந்த பாலம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது? ஜஹன்னம் என்ற நரகத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. அது அந்த பாலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதிலே நானும் எனது உம்மத்தின்தான் முதலாவது கடப்போம் என்று சொன்னார்கள். அதை கடந்து சென்றால்தான் சுவர்க்கம். அப்போ அந்த பாலத்தை கடந்து அடுத்த பக்கம் போனால் தான் எங்கே இருக்குது? சுவர்க்கம் இருக்கிறது. அப்போ அந்த பாலம் கடக்கின்ற பொழுது மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அல்லாஹு தாலா எங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து விட வேண்டும். மின்னல் வேகத்தில் கடப்பார்கள். அதே போன்று சிலர் என்ன செய்வார்கள், கடக்க எத்தனிப்பார்கள். அதிலே சில கொக்கைகள் காணப்படும். அவைகள் எல்லாம் சில முள்ளுகள் போன்றவை காணப்படும். அவைகள்லாம் இழுத்து கீழே போட்டுவிடும். சிலர் என்ன செய்வார்கள், நடக்க முடியாமல் கொஞ்ச நேரம் நடப்பார்கள், கொஞ்ச நேரம் தவழுவார்கள். இவ்வாறு மிகவும் கஷ்டப்பட்டு சிலர் தாண்டி விடுவார்கள், சிலர் விழுந்து விடுவார்கள். இப்படி ஒரு நிலையும் அந்த நாளிலே காணப்படும். அதே நேரத்தில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் இல்லையா? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் கண்ணியமான நிலையில் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்களுக்கு மலக்குமார்கள் வரவேற்பார்கள். சலாமன் சலாமா, என்னது, உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும், ஈடேற்றம் உண்டாகட்டும், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நரகவாதிகள் அவர்களுக்கு என்ன நிலை? அவர்களை சங்கிலிகள் இடப்பட்டு மாஞ்சிகள் இடப்பட்டு அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் குப்பர தள்ளப்படுவார்கள், அவர்கள் வீசப்படுவார்கள். அப்போ இந்த ஒரு நாளாகவே அந்த கடைசி நாள் முடிந்ததற்கு பின்னால் அந்த மஹ்ஷருடைய நாள், சுவர்க்கம் நரகம் என்று வருகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். சரி, இப்போ ஒருவர் அல் ஈமானு பில் யோமில் ஆஹிர், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த பகுதியினூடாக அவர் என்னென்ன விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தால், முதலாவது அல் ஈமானு பில் பாசி பாதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்பதை நம்பணும். முதலாவது என்னது? மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்பதை நம்பணும். இப்போ அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், ஸஅமல்லதீன கஃபரு அல்ல யுபஅஸு, நிராகரித்தவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று. பலா வரப்பி, அவ்வாறல்ல, எனது ரப்பு மீது சத்தியமாக, ல துபஅஸுன், நீங்க என்ன செய்யப்படுவீர்கள்? நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். சும்ம லதுனப்பஉன், பின்பு உங்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படும். பிமா அமில்தும், நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். அப்ப முதலாவது எதை நாங்கள் ஈமான் கொள்ளணும்? மரணத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா எம்மை எழுப்புவான் என்ற பகுதி. இரண்டாவது அல் ஈமானு பில் ஹிசாபி வல் ஜஸா, அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்டு அதற்குரிய கூலியை தருவான். ஒவ்வொரு எந்தெந்த அடியான் என்னென்ன அமல்கள் செய்தானோ அந்த அமல்களுக்குரிய கூலி கொடுக்கப்படும் என்பதை நம்ப வேண்டும். இது இரண்டாவது பகுதி. அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த், நீதமான தராசிகளை நாங்கள் வைப்போம். லியோமில் கியாமா, கியாமத்து நாளைக்காக வேண்டி. ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷையா, எந்த ஆத்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வ இன்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா, மிகச் சிறிய அளவு இருந்தாலும் நான் கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் இல்லையா? சின்ன நன்மையாக இருந்தாலும் சிறிய அளவு பாவமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அனைத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன், கேள்வி கேட்கக்கூடியவர்கள், விசாரிக்கக்கூடியவர்களில் நாங்கள் போதுமானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். சரி, மூன்றாவது விஷயம் அல் ஈமானு பில் ஜன்னதி வன்னார், சுவர்க்கம் நரகத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். சரி, சுவர்க்கம் நரகம் என்று வருகின்ற பொழுது ஒரு நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சுவர்க்கம் நுழைவார்கள்.
அவர்கள் கெட்டவர்களாக அல்லது காபிர்களாக இருக்கின்ற சமயத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? நரகம் நுழைவார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். சரி, அடுத்த பகுதி. அப்போ இந்த 3 பகுதியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ கடைசி நாள், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்வது என்பது இந்த 3 பகுதியும் உள்ளடக்கியதாக ஈமான் கொள்ள வேண்டும் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். சரி, ஒருவர் கடைசி நாளை கொண்டு ஈமான் கொண்டால், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்கின்றவர், அவர் பெறுகின்ற பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அதமுல் இக்திரார் பில் ஹயாத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை அவரை ஏமாத்தாது. அவர் என்ன செய்யாது? உலக வாழ்க்கை ஏமாத்தாது. ஏண்டா கடைசி நாள் ஒன்று இருக்குது, இந்த உலகம் அழியும், அல்லாஹ் எழுப்புவான், கேள்வி கணக்கு இருக்குது, நல்லமல் செஞ்சால் மட்டும்தான் அந்த நாளில் வெற்றி இருக்குது. அப்போ நல்லமல் செய்வதற்குரிய முயற்சியிலே அவன் காணப்படுவான். சரி, இது ஒன்று. இரண்டாவது, அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே பொறுமையாக இருப்பான். என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அவைகளெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நன்மைகள் செய்வதிலே தன்னை அவன் ஆழ்த்தி கொள்வான். அதே நேரத்தில் பாவங்கள் மீதும் பொறுமையாக இருந்து கொள்வான். பாவங்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறது? செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இது எல்லா சந்தர்ப்பங்களும் கூடி வருகிறது, ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று அவன் விட்டு விடுவான். அதே நேரத்தில் அவன் சோதனைகள் மீது பொறுமையாக இருப்பான். ஏன் பொறுமையாக இருப்பான்? இந்த உலக வாழ்க்கை அழியிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாட்டா என்ன இல்லையா? இந்த வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாட்டா என்ன, எல்லாம் முடிகிற உலகம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவன் வாழ்வான். மூணாவது விஷயம், முஹாசபத்து நஃப்ஸ் வ முராகபத்துல்லாஹி தஆலா ஃபீ ஜமீ அமாலினா. அவன் என்ன செய்வான்டா, முதலாவது அவன் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தன் உள்ளத்துக்கு கேட்பான், இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா நான் செய்கிறது, அல்லாஹ் பொருந்தி கொள்வானா என்ற ஒரு பகுதியை பார்ப்பான். இரண்டாவது என்னென்னா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயம் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும். நான்காவது விஷயம், அதமு துல்மின்னாஸ், மக்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அதே நேரத்தில் அவன் உறுதியாக அவன் நம்புவான், அநியாயம் செய்யப்பட்டவன் அவனுடைய ஹக்கு, அவனுடைய உரிமை மறுமை நாளையிலே அவன் எடுத்துடுவான். அப்படித்தானே? சும்மா இல்லை, நாங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அநியாயம் செய்து விட்டால் அந்த அநியாயத்துக்குரிய, அதாவது அந்த அநியாயத்தை யார் அநியாயம் இழைக்கப்பட்டார் அவர் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது ஒரு பகுதி. இப்போ மன்னிக்காத நிலையில் போனால் மறுமை நாளையில் ஒரு சின்னொரு விஷயம் தான் நடந்திருக்கும், ஒரு சின்னொரு விஷயம். அங்கே வைத்து அவர் என்ன டிமாண்ட் பண்ணுவார்? அந்த டிமாண்ட் பண்ணுறத கொடுக்கணும். அங்கே டிமாண்ட் பண்ணி கொடுக்குற இடமா அது இல்லையா? டிமாண்ட் பண்ணி நன்மைகளை கொடுக்குற இடமா அது? யானப்சின்னு பதறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், என்ன நடக்க போதோ தெரியான்னு சொல்லி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் வந்து, சரி இந்த வேலை பார்த்துக்கிறீங்க, உங்களோட நன்மையில் என்ன செய்யுங்க, இவ்வளவு தாங்கன்னு கேட்டால் கொடுக்கலுமா? அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். சரி, அப்போ இது நாங்கள் என்ன பார்த்தோம்? ஈமானு பில் யௌமில் ஆஹிர் நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது என்னது? மறுமை நாளை கொண்டு, அதாவது இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்வோம். சரி, இந்த அளவோடு நாங்கள் இந்த வகுப்பை முடித்துக்கொள்வோம். ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.